இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன்னருகில் நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன்னு ஒரு பாட்டு இருக்குங்க. இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். அதுதான் திருமணத்துக்கு பின்பே காதல் என்பது. கஷ்டமோ நஷ்டமோ சோதனையோ வேதனையோ இன்பமோ துன்பமோ எது ஆனாலும் இணைந்தே எதிர்கொள்வோம், சந்தோஷமா எதிர்கொள்பவர்கள் தான் திருமணத்துக்கு பிறகு காதலிப்பவர்கள் என்று கூறிக்கொண்டு, இன்றைய காதல் எல்லாமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன் காதல் ரொம்ப கேவலமா சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அது உண்மையான காதலே அல்ல. திருமணத்துக்கு பின்னால் ஏற்படும் காதலே காதல். உன்மடியில் நான் உறங்க தன்னிமைகள் தான் மயங்க என்னதவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ என்று பாடுகின்ற காதலர்களைப் போல ஒரு உண்மையான காதலை வெளிப்படுத்துவது என்பது திருமணத்துக்கு பிறகான காதல் தான் என்று கூறிக்கொண்டு, திருமணத்துக்கு பின்னர் தான் அது உண்மை காதல் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்முடைய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் திரு பா. குமார் அவர்களுக்கும் மற்ற பெரியோர் அத்தனை பேருக்கும் நன்றி குறித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன். அருமை பாத்தீங்களா, கலக்கிட்டாரு பாத்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அன்புள்ள மான்விழியே. இவ்வளவுதான் கேட்டிருப்பேன் அந்த பாட்டு. ஒரு கவித்துவமான ஒரு இது. திருமணத்திற்கு பின்வருகின்ற காதல் கவித்துவமானதுன்னு சொல்றாருங்க. அது எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். சைக்கிள்ல சைடு பிரேக்ல சைக்கிள் பழைய காலத்தில் நல்ல ஒரு காமெடி, அருமையான ஒரு இதா இருந்தது. இன்னொன்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த இனிப்பு போய் சொல்றாரு, பிரலாசிலை மாதிரி இருக்கும் திருமணத்திற்கு பின்வருகின்ற காதல் என்று. பாடல் அருமையா இருக்கிறார். அது அருமையான குரல் வளம் இருக்கு அவருக்கு. நல்ல ஒரு பாடகரா போயிருக்கலாம் அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த குரல் வளம் இருக்கவர். கடைசியாக சொன்னது புதுமை காதலை பற்றி ரொம்ப அழகா சொன்னாரு. யாருமே அதுதாங்க சிறப்பான ஒரு விஷயம். காதல் இந்த திருமணத்துக்கு பின்வருகின்ற காதல்ல அதை தொட்டுட்டாரு. நான் எதிர்பார்த்தேன், கரெக்டா முடிக்குமா தொட்டு பிடிச்சிட்டாரு. மிக அருமையாக இருந்தது. அதனால ஒரு கவித்துவமான ஒரு காதல் திருமணத்திற்கு பின்புதான் வரும் என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிருக்காரு. இதற்கு எப்படி ஒரு மறுப்பு சொல்ல போறாரு நம்ம அரவிந்த் நடராஜன். பார்த்துருவோமா? வாங்க அரவிந்த் நடராஜன், வாங்க. காதல் எப்பொழுது மலரும்? கட்டளைகளிட்டு எங்காவது காட்டு மரம் பூ பூக்குமா? காற்றும் காட்டாரும் கடல் அலையும் எங்காவது கிழித்த கோட்டுக்குள் எல்லை கோட்டுக்குள்ளே நிற்குமா? அதுபோல்தான் நடுவர்களுடைய காதலும் என்றைக்கும் ஒரு மஞ்சள் கயிறிலோ ஒரு சப்தபதியிலோ அடங்கி இருக்கார். காதல் என்பது சுதந்திரமாய் இருக்கும் பொழுதுதான் மலரும். சொல்வேந்தர் சொன்னாரு, அன்புள்ள மான்விழிய பாட்டெல்லாம் பாடினாரு. குழந்தையும் தெய்வம் திரைப்படம் அவர் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். திருமணத்திற்கு பிறகு ஜெய்சங்கரும்